எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாவதி பாலாஜி. திஸ் இஸ் பிரபாவதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக பெரம்பூரில் இருக்கிற டிஃபா ஷாப்புக்கு தான் நான் போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ எனக்கு பிடிச்சமான இயரிங் கலெக்ஷன்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது எந்த மாதிரி இயரிங்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைக்குள்ளே என்ட்ரானதும் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருந்தது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கான கலெக்ஷன் தான், சூப்பராக இருந்துச்சு. நானும் என்னோட பசங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே போயிருந்தோம். ஸோ இதில் இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செலக்ட் பண்ணது எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட் தான். நான் ஒரு 2 இயரிங்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லை, என் பொண்ணும் வந்து செலக்ட் பண்ணியிருந்தா. அவளுமே நான் பர்ச்சேஸ் பண்றேன்னு இல்லையா, அவளுக்கு தேவையான திங்ஸை பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஆக்சிடைஸ்ட் இயரிங்ஸ்மே இருந்தது. இந்த இயரிங்ஸ்ல வந்து நிறைய டிஃப்ரெண்டான டிசைன்லாம் இருந்தது. ரேட்டு வந்து குவாலிட்டி கேட்ட ரேட்டு தான். ஒவ்வொரு இயரிங்ஸோட ரேட்டும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து 29 ருபீஸ்ல இருந்தே எடுத்திருந்தேன். 29 ருபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன குட்டி பசங்க போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இயரிங்ஸுமே இருந்தது. நிறைய கலெக்ஷன்ங்க இயரிங்ஸ்ல. டி நகர்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கேயுமே வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கும். இயரிங்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 20 ருபீஸ்ல இருந்து அங்கேயுமே இருக்கும். இங்கேயுமே அப்படிதான் இருக்கு. அது மட்டும் இல்லை, இவங்க கிட்ட இயரிங்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய பேக் கலெக்ஷன் இருக்கு, பவுச்சஸ் கலெக்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் மேக்கப் கலெக்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரியும் இருக்கு, ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, பேங்கிள்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட இருக்குங்க. நம்ம ஏதாவது ஒரு கடையில் போய் எல்லாமே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டிஃபா ஷாப்பிங்கை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். கண்டிப்பாக போனீங்கன்னா எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். இந்த ஷாப் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பெரம்பூர்ல இருக்கு. நான் அதோட அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். கண்டிப்பா தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஷாப்பிங் நல்லபடியா முடிஞ்சாச்சு. இந்த ஷாப்பிங் எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி வருது, அவரோட பர்த்டேவும் வருது. ஸோ அதனால நாங்க கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். எனக்கு தேவையான இயரிங்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருந்தாரு. சரி, இப்போ வாங்க நான் எந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், என்ன வாங்கியிருக்கேன்றது கண்டிப்பா இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மெட்டிக் பேக் தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 169 ருபீஸ் தான். இதோட குவாலிட்டியுமே நல்லா இருந்தது. நான் வந்து என்னோட மேக்கப் திங்ஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நினச்சி தான் இந்த மேக்கப் பேக்ஸ் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்தது. அங்கே வந்து நிறைய ரெட் கலர், இந்த மாதிரி க்ரீன் கலர், நிறைய கலர் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. அடுத்து வந்து இந்த பென்சில் கிட்டு தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து பாக்ஸு, அதுக்கப்புறம் 2 பென்சில், ஷார்ப்னர், எரேசர் இருக்குது இதில். இது என் பொண்ணு காருண்யா வாங்கியிருந்தேன். ரேட்டு வந்து நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்து இந்த 2 குட்டி பர்ஸ் தான் வாங்கியிருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா காயின் எல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த குட்டி பர்ஸ் வாங்கியிருந்தேன். என்னை பார்த்து என் பொண்ணு வந்து இந்த பர்ஸ் வேணும்னு கேட்டு அவள் வந்து எல்லோ கலர் செலக்ட் பண்ணி வாங்கிக்கிட்டா. இதோட 2 குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ரேட்டு வந்து நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த குட்டி கிஃப்ட் பாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். 25 ருபீஸ் தான். இதில் வந்து கொஞ்சம் இயரிங்ஸ் வந்து பெருசாக இருந்ததுன்னா ஸோ இதில் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இது வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இயரிங் கலெக்ஷன் பார்த்துடலாம். இவங்க அழகாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கின இயரிங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பவுச்சஸில் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இயரிங் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடைஸ்ட் இயரிங் தான். இது நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக இருந்துச்சு. இது ஹஸ்பண்ட் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரேட்டு நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இயரிங் இது தான் வாங்கியிருந்தேன். இதுவுமே ஆக்சிடைஸ்ட் இயரிங் தான். இதோட டிசைனும் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ டக்குன்னு வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் இயரிங் வந்து இந்த கோல்டு கலரில் இருக்கிற இயரிங் தான் வாங்கியிருந்தேன். இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. இதோட டிசைனு ரொம்ப அழகாக இருந்தது. ஜிமிக்கி மாடலில் இருந்துச்சு. ஸோ எனக்கும் பிடிச்சிருந்தது, நான் வாங்கிட்டேன்.
அடுத்த பவுச்சில் இருக்கிற இயரிங்ஸ் பார்த்துடலாம். இதுவுமே ஒரு ஆக்சிடைஸ் இயரிங் தான். ரொம்ப அழகாக இருந்தது இந்த டிசைனு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இயரிங்கோட டிசைன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு மணி இந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்து ஸ்டோன் கொடுத்துருக்காங்க, மரூன் கலர் ஸ்டோனும் க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது, நான் வாங்கிட்டேன். அடுத்த இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஆக்சிடைஸ் இயரிங் தான். இந்த ஒரு டிசைனுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. இது வந்து க்ரீன் கலரில் இந்த இயரிங் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மணி டிசைனில் தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக இருந்தது, ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது. அடுத்த இயரிங் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் தான். கோல்டு கலர்லேயும் ஸ்டோன் வந்து அந்த இயரிங்குள்ளே இருக்கும். மரூன் கலர் ஸ்டோன் ரொம்ப அழகாக இருந்தது, சர்க்கிள் ஷேப்பில் இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அடுத்த இயரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்க் ப்ளூ கலர் இந்த ஸ்டோன் வச்சு இந்த இயரிங் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது, இதோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் டக்குன்னு வாங்கிட்டேன். ஸோ நான் வாங்கின இயரிங்கில் எந்த இயரிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபைனலாக வந்து இந்த பட்டர்ஃப்ளை பிளாஸ்டிக் டிசைனில் இருக்குது இந்த இயரிங். இது என் பொண்ணுக்காக வாங்கினது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வாங்கின இயரிங்கில் உங்களுக்கு எது ஃபேவரட்டான இயரிங்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.